எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பாடம் 2க்கான காலக்கோடு முக்கிய நிகழ்வுகள். காலக்கோடுங்கிறது என்னென்னா வருடங்கள், அந்த வருடத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள். இது 2வது பாடம் பகுதி 2. ஆயிரத்தி 1884 1885 வரை பெர்லின் காலனிய மாநாடு. அடுத்து 1886 டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1898 அமெரிக்கா ஸ்பானியர்களை தோற்கடித்தது. 1899 1902 வரை போயர் போர். 1905 சுதேசி இயக்கம். 1909 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தென்னாப்பிரிக்க சட்டம் இயற்றப்பட்டது. 1909 1910 தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உதயமானது. 1912 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்டது. 1919 பாசிச கட்சியின் தோற்றம். இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது. நாசிச கட்சி நிறுவப்பட்டது. 1919 1919 பாசிச கட்சியின் தோற்றம், இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது, நாசிச கட்சி நிறுவப்பட்டது. அடுத்து 1922 முசோலினியின் ரோம் அணிவகுப்பு. 1926 இங்கிலாந்து அரசு மாநாடு. 1927 வியட்நாம் தேசிய கட்சியின் தோற்றம். வியட்நாம் தேசிய கட்சியின் தோற்றம். அடுத்து 1929 1929 உலக பெருமந்தம், லேட்டர்ன் உடன்படிக்கை, அமெரிக்க பங்குச்சந்தையில் ஏற்பட்ட முதல் வீழ்ச்சி. அடுத்து 1930 சட்ட மறுப்பு இயக்கம், இந்திய தேசிய காங்கிரஸ் எழுச்சி. 1930 1931 இங்கிலாந்தில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. 1932 ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற்றது. 1933 ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலர் ஆதல், அதாவது முக்கிய அமைச்சராக உருவானது. 1935 இந்திய அரசு சட்டம். முசோலினி எத்தியோப்பியாவை தாக்கினார். அது 1935. 1941 வியட்நாம் விடுதலை சங்கம் நிறுவப்பட்டது. 1945 ஹிட்லரின் வீழ்ச்சி. ஏன்னா 1945 தான் 2ஆம் உலகப் போர் முடிவுற்றது. மன்னிக்கு 1990 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது 1990. இது காலக்கோடு 2வது பகுதி. இந்த காலக்கோடு பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் பாடம் 2ஐ உள்ளடக்கிய காலக்கோடு. நன்றி.